அனுபவம் ஒரு யூடியூப் சேனல் குருதாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு போங்க. இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மூட நம்பிக்கையும் விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறைகள். ஓகேங்களா? நான் ஒரு மில்லில் மேலாளராக ஜாயின் பண்ணுங்க. மேனேஜராக ஜாயின் பண்ணுங்க. ஓகே. அது வேலை பார்த்து சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே ஒர்க்கர்ஸ் என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. சார், இந்த மில்லை டெய்லி ஒருத்தருக்கு அடிப்படும், அது இரத்த காயம் ஏற்படும், டெய்லி ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு கடா வெட்டி பூஜை போட்டோம்னா சரியாயிடும் அப்படின்னாங்க. நான் சரின்னு கேட்டுக்கிட்டேன். ஒன்றும் பதில் சொல்ல. சரி பாப்பா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா தினமும் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க. பார்த்திங்கன்னா இங்கே மில்லில் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் லூம் இருக்குது. ஹை ஸ்பீட் மிஷின் வச்சிங்களேன். ஓகேங்களா? அது என்ன ஆகும்னா, மிஷின் நிற்கும், நிற்கும். இலையை வாங்கி ஓட்டும்போது பார்த்திங்கன்னா 2 பட்டன் இருக்கும். 2 பட்டன் அமுக்கணும்னா மிஷின் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகாது. ஒரு நிமிஷம் அந்த மூவிங் பார்ட் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு அப்புறம் நம்ம எதிர்பார்க்காத கட்டுக்கட்டுன்னு ஓட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு செகண்டில் அந்த மிஷின் ஸ்லோ மோஷனில் ஓடுது இல்லையா, அந்த ஸ்லோ மோஷனில் ஓடும்போது ஏதாவது அறந்த இலை உள்ளே விழுந்ததுன்னா அந்த இலை எடுக்கிறதுக்கு மிஷின் ஆப்ரேட்டர் கையை உள்ளே விடுவாங்க. அது ஆண் தொழிலையோ பெண் தொழிலையோ உள்ளே விடுவாங்க. அப்போ அந்த நேரத்துக்கு அந்த மூவிங் பார்ட்டு, அது நாங்கள் ரீடு எப்படிமோ ரீடுக்கு இதில் நடுவில் மாட்டிக்கிட்டு நகை பேர்ந்துடும். இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சதைப்பிச்சுட்டு வந்துடும், ரத்த காயம் வந்துடும். உடனே நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இது டெய்லி நடந்துகிட்டு இருந்தது. நான் வந்த பிறகு நடந்துகிட்டு இருந்தது. நான் இதை எங்கள் எம்டிகிட்ட சொன்னேன். சார், இந்த மாதிரி டெய்லி ஆகுது. ஒர்க்கர் சொன்னாங்க கடா வெட்டி பண்ணால் சரியாயிடும் அப்படின்னாங்க. அவர் சிம்பிளாக ஒன்று சொன்னார். அவர் கடவுள் பக்தர். இருந்தாலும் அளவாக கடவுளை நம்புவார். பூஜை பிரசாதம் பண்ணுவார். அவர் எம்காம் படிச்சிருக்காரு. அந்த காலத்தில் கோல்டு மெடலிஸ்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். ஸோ இதையும் யோசித்து தான் பண்ணுவார். நீங்கள் வேறு விதமாக பண்ண முடியுமா பாருங்கள் சார் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு டேட்டா நான் கலெக்ட் பண்ணேன். எந்தெந்த மாதிரி ஆக்ஷன் ஆகுது, எத்தனை மணிக்கு ஆகுது அப்படின்ட்டு. அது டைம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 2:30 மணி 3 மணி பகலில். சாப்பிட்டு அப்படியே தூக்க கலகத்தில் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஆகுது. ரெண்டாவது நைட் ஷிஃப்ட்டும் அந்த மாதிரி தான் ஆகுது. அந்த 3:30 மணி 4 மணிக்கு தூக்க கலத்தில் இருப்பாங்களா, அந்த மாதிரி நேரத்தில் ஆகுது. ஓகே. அப்புறம் யார் யார் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க பார்த்தோம். அந்த தொழிலாளிகள் பேரெல்லாம் நான் லிஸ்ட் எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ரேட்டர் பேரும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் தான் அடிக்கடி ஆகுது. ஒன்று. நான் என்ன பண்ணேன், அந்த தொழிலெல்லாம் கூப்பிட்டு பேசினேன். இந்த மாதிரி கரெக்டாக உங்கள் 3 பேர்னால தான் ஆகுது. அதனால் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். கம்பெனி உங்களுக்கு முதல் லீவ் கொடுக்கும், டாக்டருக்கு போகும், ஒரு நாள் லீவு கொடுக்கும், அவ்வளோ. ஆனால் வலியும் வேதனையும் உங்களுக்கு தானே அப்படின்ட்டு அது பேசினேன். அதே மாதிரி அதையெல்லாம் ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டு ஓட்டிட்டேன். எத்தனை பேர் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றலாம் அந்த ரெப்புடேஷன்லாம் போட்டு நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஸோ அப்போ அது என்னாச்சுன்னா, அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு விழிப்புணர்வு வந்துடுது. ஸோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கையில் அடிப்பட கூட கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு இது அலர்ட்னஸ் வந்துடுச்சு டிபார்ட்மெண்ட்டில். அதனால் கொஞ்சம் ஆக்சிடென்ட் குறைஞ்சிச்சு. ஆனால் இன்னமும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு.
ஆகிட்டே இருந்தது. எனக்கு வந்து விஞ்ஞான அணுகுமுறையும் என்னுடைய விஞ்ஞான அணுகுமுறையும் தோற்று போயிடுச்சு. திரும்பி நான் எம்டிகிட்ட சொன்னேன், சார் நான் இந்த மாதிரி பண்ணேன், குறைஞ்சிருக்கு, 60% குறைஞ்சிருக்கு, இன்னும் 40% இருக்குது, அது இன்னும் டெய்லி நடந்துகிட்ருக்கு. அது எனக்கே கூட இருக்குது. ஒரு நாள் வந்து எதுவும் ஆக்சிடென்ட் ஆகலை அப்படின்ட்டு ஒரு 6 மணி போல் நான் நினச்சிட்ருப்பேன், இன்றைக்கி எதுவும் ஆக்சிடென்ட் ஆகலையே, ரத்த காயமே வரலையே அப்படின்னு. டக்குன்னு ஒரு இது கால் எங்கேயா மோதிடும், மோதிட்டு கால் நகம் போயிட்டு அங்கேருந்து ரத்தம் வரும். ஏதோ ஒரு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஒன்றும் எம்டி சார் இது பண்ணல. அவருடைய தம்பி அவரே வந்து இந்த இது கடை வெட்டி ஆகணும் சார் அப்படி, ஏதோ ஒரு பள்ளி கொடுத்தா சரியாகும் அப்படின்னாரு. அதுக்கு ஒன்றும் எது ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணோம், டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய அயன் ஷெல்ஃப் ஒரு 1.25 டன் இருக்கும். அதை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இறக்கி தரையில் வைக்கணும், அதுக்காக க்ரேன் கொண்டு வந்து வெளியே இறக்கி வச்சோம். அவ்வளோ பெரிய ஷெல்ஃபு. அது என்னடான்னா நடுவில் வழியே மறுசம் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ கரெக்டாக எம்டி வந்தார். எம்டி அப்படியே ரவுண்டு எடுத்து பார்த்து, அது இந்திய நடுவில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேறு வழியில் இருந்தேன். என்னிடம் கேட்காம ஒரு 2-3 பேர்த்த கூப்பிட்டு, இது எடுத்து அந்த பக்கம் ஓரமாக வைங்க அப்படின்னு சொன்னார். கரெக்டாக ஓரமாக வைக்கும்போது ஒரு பையன் மேலே கால் மேலே அந்த செல்ஃப் வந்துருச்சு. செல்ஃப்னால் ஸ்லாட்டட் ஆங்கிள். ஸ்லாட்டட் ஆங்கிள் அது ஒரு விளையாட்டுன்னா அப்படியே அந்த வாரம்லாம் ஃபுல்லாக அவங்க கை கால் கட்ட வரையில் இறங்கிடுச்சு. எனக்கு நல்ல டீப் இன்ஜுரி. உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு அட்மிட் பண்ணி ஒரு வாரம் 10 அட்மிட் பண்ணி, அப்புறம் ஒரு வாரம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அந்த ஒரு பேர் அது அவர் எம்டி நேரில் பார்த்து அவருடைய இதிலே பார்த்ததால அப்புறம் அவருக்கு வந்து சரி இது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த நிலைக்கு வந்துட்டார். அப்புறம் சரி சார் நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்ட்டார். நான் வந்து அந்த முதலாளி அவருடைய தம்பியை கூப்பிட்டு, அவர் வந்து இந்த இதில் லோக்கல் இதெல்லாம் நல்லா கட்டிக்கார். அவர் வந்து என்ன பண்ணார், லோக்கல்லேருந்து ஒரு பூசாரியை கூட்டி வந்து, குறி சொல்வார் அவர். அவர் வந்து கூட்டி காமிச்சார், இந்த இடத்துல சாமி நடமாட்டம் இருக்குது, ஒரு நாள் வந்து சேவல் நல்ல வெள்ளை சேவல் பண்ணி கொடுத்து பண்ணினா சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு அது முதல்கிட்ட சொன்னேன். சரிங்க சார் இது எவ்வளோ வேணுமா பண்ணிங்க அப்படின்ட்டார். அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் சேவல் வாங்கிட்டு வந்து இது பண்ணி எல்லா தொழிலாளருக்கும் நான்வெஜ் விருந்து அன்றைக்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. பரவாயில்ல சார் வந்து நான்வெஜ்ஜு இது பண்ணார் அப்படின்ட்டு ஒரு பேர். எனக்கு அந்த தொழிலாளிகள் நல்லா சாப்பிட்டு மனமார வாழ்த்தின காரணத்தினாலேயோ இல்லை சேவல் இருக்கிற அந்த சேவல் வெட்டி கும்பிட்ட புண்ணியமோ ஆக்சிடெண்ட் ஆகுது அதோடு நின்று போச்சுங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், இது மூட நம்பிக்கையா இல்லை விஞ்ஞானபூர்வ நடவடிக்கையா இதுவான்னு தெரியல. ஆனால் இது பண்ண பிறகு டோட்டலாக ஆக்சிடெண்ட் ஆகிறதுங்கிறது சுத்தமாக கம்மியாச்சுங்க. நன்றி, வணக்கம்.